கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது இதை பாடலாக பாடுவதாக நாம் பார்க்கிறோம். 1ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால் எப்பொழுது இதை பாடுகிறார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். தாவீது அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது கர்த்தருக்கு முன்பாக பாடின பாடல் என்று நாம் வாசிக்கிறோம். தனக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பியிருக்கிறார்கள், கொடுமையான மனுஷர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவைகளுக்கு மத்தியிலும் அவர் தேவனை உயர்த்துகிறவராக துதித்து பாடுகிறவராக இருந்தார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் நிமித்தம் அவர் சொல்லுகிறார், நான் உம்மை துதித்து உமது நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன் என்று சொல்லுகிறார். அவர் சூழ்நிலைகளை நாம் பார்ப்போமானால் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம், அது வனாந்தரமாக இருக்கலாம், சவுலின் அம்பாக இருக்கலாம். ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் பாடிக்கொண்டே இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை சுற்றி இப்படி சத்துருக்கள் எழும்பி நிற்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மத்தியிலே நாம் தேவனை உயர்த்தி கொண்டே இருப்போமானால் இப்படிப்பட்ட கொடுமையான மனுஷர்களுக்கும் விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கும் தேவன் நம்மை தப்புவிக்க போதுமானவராகவே இருக்கிறார். மோசேயை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 3 மாதம்தான் அவருடைய தாயாரால் அவரை தப்புவிக்க முடிந்தது. ஆனால் கர்த்தர் அவனை ஏற்ற நேரத்திலே தப்புவித்து எங்கு வளர்க்க வேண்டுமோ, எங்கு அவன் கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எங்கு உயர்த்த வேண்டுமோ தேவன் எல்லாவற்றையும் செய்கிறவராகவே இருந்தார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் எப்பொழுது நம்மை உயர்த்த வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறாரோ அப்பொழுது நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக அவர் நம்மை உயர்த்துவார். கொடுமையான மனுஷர்களுக்கும் மனுஷ வார்த்தைகளுக்கும் தேவன் நம்மை தப்புவிப்பார். எப்பொழுது என்றால் நாம் இதையெல்லாம் பொருட்படுத்தாதபடி நமக்கு முன்பாக எழும்புகிற மதில்கள் எல்லாம் நாம் படர்ந்து மேலே எழும்புவதற்காக தான் என்ற நம்பிக்கையோடு கூட நாம் மதிலை பார்க்காதபடி தேவனை துதித்து கொண்டே இருப்போமானால் தேவன் நம்மை நிச்சயமாகவே உயர்த்துவார். நாம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால் அங்கு எலியாவை தேவன் ஆகாப்புக்கு முன்பாக தப்புவிப்பதற்காக சொல்லுகிறார், நீ இந்த இடத்தை விட்டு போ, கேரித் ஆற்றங்கரையிலே ஒளிந்து கொண்டிரு என்று சொல்லுகிறார். பின்பு 18ஆம் அதிகாரத்திலே 3 வருடங்கள் கழித்து தேவன் சொல்லுகிறார், நீ உன்னை ஆகாப் ராஜாவுக்கு முன்பதாக உன்னை காண்பி என்று சொல்லுகிறார். இப்பொழுது காண்பிக்கும் பொழுது அங்கு சூழ்நிலை மாறுகிறது, இயற்கை மாறுகிறது. ஆகவே தேவன் நமக்கென்று குறித்த காலத்தை வைத்திருக்கிறார் உயர்த்துவதற்காக. அதுவரை தேவன் நம்மை எல்லா சூழ்நிலைக்கும் அவர் தப்புவிப்பார். யோசேப்பு அந்த வீட்டிலே இருக்கும் பொழுது அவனுடைய மதிப்பு யாருக்கும் தெரியவில்லை. ஒரு சமயம் வந்தது, தேவன் உயர்த்தினார். வீட்டில் சொப்பனம் சொல்லும் பொழுது கேட்கவில்லை ஒருவரும். ஆனால் அங்கு எகிப்தின் அரண்மனையிலே சொப்பனம் சொல்லுகிறான், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறான். இப்பொழுது எல்லாரும் கேட்கிறார்கள். அந்த அளவிற்கு தேவன் அவனை உயர்த்தினார். ஆகவே நமக்கென்று தேவன் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேலே நம்மை உயர்த்துகிற அவர் நல்ல தேவன். கொடுமையானவன் மனுஷனுக்கு நம்மை தப்புவிக்கிற நல்ல தேவன். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர். ஆகவே நமக்கென்று ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தப்பட்டு இருக்கிறது என்றால் அதை பார்ப்பதற்கு சத்துருக்கள் வேண்டும். அதைத்தான் தேவன் செய்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாய் எழும்புகிறதை கண்டு நாம் சோர்ந்து போகாதபடி தேவன் உயர்த்துகிறதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கியிருங்கள் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, நீர் எங்களை உயர்த்துகிற நாள் வரை நாங்கள் உம்மை துதித்து கொண்டே இருக்க உடைய கையிலே அடங்கியிருக்க கர்த்தர் எங்களுக்கு பலன் தாங்க தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்க ஏலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.